காங்கிரஸ் கட்சி தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதில் மிகவும் பலவீனமாக இருக்கு அப்படின்னு திக்விஜய் சிங் சொல்றார். திக்விஜய் சிங் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் விவாதத்துக்கு உட்படுத்துற அளவுக்கு சமீப நாட்களாக அவருடைய பேச்சு இருந்துகிட்டே இருக்கு. காங்கிரஸ் கட்சி தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதில் பலவீனமாக இருக்கு அப்படின்னு திக்விஜய் சிங் சொல்றதை பற்றி உங்களோட முதல் ஒப்பீனியன் என்ன? ஓரளவு உண்மைதான். வேற ஒரு விவாதத்தில் ஒரு விமர்சனத்தை நம்ம வைக்க முடியும். என்னென்னா, விளம்பரப்படுத்திக்க உங்ககிட்ட என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம வைக்கலாம். எதை விளம்பரப்படுத்துவீங்க, என்ன சாதனைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி கேட்கலாம். அது விமர்சனத்துக்குரிய விஷயம். ஆனால் நிச்சயமாக இன்னைக்கு ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது பிஜேபி விளம்பரம் அந்த துறையை பயன்படுத்தக்கூடிய நேர்த்தி, திறமை, சாமர்த்தியம் அதோடு ஒப்பிடும்போது காங்கிரஸ் பலவீனமாக இருக்குங்கிறது உண்மை. குறிப்பாக மோடியுடைய வருகை, மோடியை முன்னிறுத்துவது, இதில் சமூக வலைத்தளங்களில் தொடங்கி பல்வேறு விதமான சாதனங்கள் மூலம் விளம்பரம் செய்வதுங்கிறதுல நிச்சயம் பிஜேபி காங்கிரஸை விட பல மைல்கள் முன்னே தான் இருக்குது. காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த திக்விஜய் சிங் இந்த கருத்தை பற்றி உங்களோட முதல் ஒப்பீனியன்? இல்லை, அதாவது அவர் தேர்தல் சம்பந்தமான நோக்கிலிருந்து இதை சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் செஞ்சதையெல்லாம் சரியாக விளம்பரப்படுத்தலை அப்படின்னு அந்த வார்த்தைகள் கூட சமீப காலத்தில் மாறி இருக்கு. நீங்கள் இந்தியா ஒரு நாடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதை ஒரு எக்கானமி, இதை ஒரு மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த விஷயத்தை கூட என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய அந்த சிந்தனா முறையே மாறி போனதுனால தான் நாங்கள் எங்களை மார்க்கெட் பண்ணிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, திரு ஞானி அவர்கள் சொன்னது போல், நீங்கள் கடந்த எந்த காலத்திலையும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஒரு 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 அட்வர்டைஸ்மெண்ட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு விளம்பர நிறுவனங்கள் வாடகைக்கு அமர்த்துறது இருந்தது. ஆனால் முதல் முறையாக பிஜேபி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், மோடி என்கிற நபரை விற்பதற்கே ஆப்கோ வேர்ல்டு என்கிற நிறுவனத்தை அது உருவாக்கியிருக்கு. ஆனால் இந்த விளம்பரங்களை எல்லாம் தாண்டி மக்கள் அனுபவங்களிலிருந்து அதை கற்றுக்கொள்கிறார்கள். இப்போ 9 சிலிண்டரை 12 சிலிண்டரா 12 எந்த விதமான தடையும் இல்லாமல் இருந்ததை 9ன்னு கொண்டு வரும்போது அதை நீங்கள் என்ன விளம்பரப்படுத்தி நியாயப்படுத்தினாலும் நடைமுறையில் அனுபவிக்கிறவர்களுக்கு இருக்க பிரச்சனையிலிருந்து அவங்க அதை ஏற்க மாட்டாங்க. அதுதான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இல்லை, இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறார். பாஜக ஒரு பொய்யை 100 முறை சொல்லி உண்மையை நம்ப வைக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா காங்கிரஸால் அப்படி செய்ய முடியல அப்படின்னு ஒரு வருத்தப்படுறான்னு எடுத்துக்கலாமா? இல்லை, ஒரு பொய்யை 100 முறை சொல்லி நம்ப வைக்க முடியும் என்பது ஒரு விளம்பர கோட்பாடு. அந்த கோட்பாடை யார் வேண்டுமானாலும் பின்பற்றலாம். இப்போ அவங்க பின்பற்றாங்க, நாங்கள் பின்பற்றலைன்ற வருத்தமும் ஏக்கமும் இருக்கத்தானே செய்யும், இல்லையா? அதாவது 2011 எழுதப்பட்ட வாசகங்களை மோடியே தன் கைப்பட எழுதினார், இப்படிலாம் தொடர்ந்து சொல்லப்பட்டே வராங்க. இது ஒட்டுமொத்தமான இந்த யுக்தி, தேர்தல் யுக்தி, இதனுடைய ஃப்ளோ, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது அது நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேற்றைக்கு திரு சிதம்பரம் பேசியிருக்கிறார். எஃப்டிஐயில் உங்கள் ஸ்டாண்ட் என்னன்னு பிஜேபிகிட்ட கேட்டிருக்கார். நீங்கள் லிபரலைசேஷன் சம்மந்தமாக உங்கள் ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டிருக்கார். அப்படி அந்த டிபேட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா 2 பேருக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லைங்கிறது ஒரு அடிப்படை. ரெண்டாவது, முன்னால் ஒரு இலக்கிய விமர்சனம் நடக்கும்போது ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் எந்த பெரிய இலக்கிய விமர்சகர்கிட்டையும் முன்னால் ஒரு குத்துச்சண்டை வீரரை கொண்டு போய் விட்டீங்கன்னா குத்துச்சண்டை வீரர் தான் ஜெயிப்பார். பிரச்சனை என்ன, இதில் வாத திறமையா அல்லது யார் தங்களை எப்படி முன்னிறுத்துகிறார்கள் என்பதெல்லாம் பிரச்சனை. அடிப்படையான பிரச்சனை என்பது இந்த கொள்கைகளில் மாறுபாடு இருக்கா என்பது. அது இல்லாததுனால தான் மோடியை முன்னிறுத்துவதற்கு அவருக்கு அந்த திறமை இருக்குது, இந்த திறமை இருக்குது என்று சொல்லுகிற ஏற்பாட்டை அவர்கள் செய்கிறார்கள். பட் நீங்கள் இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் அம்சத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ஃபாசிசத்தினுடைய இயல்பான குணம். இப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் பொய் சொல்லுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் ஃபாசிசம் எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் அதை ஒரு யுக்தியாக இல்லை, ஒரு கோட்பாடாகவே அவர்கள் அதன் மீது தான் அது கட்டமைக்கப்படும். எனவே ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவு என்கிற முறையில் பாஜக அது 100 முறை அல்ல, 1000 முறை அல்ல, பல மடங்கு அது பொய் சொல்லும் என்பது யதார்த்தம். இல்லை, விளம்பரத்தில் பலவீனமாக இருக்காங்க, விளம்பரத்தில் பயன்படுத்தி சரியாக சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு நம்ம இம்மீடியட் ஹிஸ்ட்ரியில் நிறைய பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு காமராஜருடைய ஆட்சி காலத்தில் செஞ்ச விஷயங்களை பற்றி பெரிய அளவில் அவர் விளம்பரம் செஞ்சுக்கலன்னு நம்ம சமகால வரலாறுல பார்க்கலாம்.
அதே மாதிரி விளம்பரம் செஞ்சுக்காமல் பயனடையாமல் போனவங்க பார்த்தா இடதுசாரிகளை சொல்லலாம். தமிழ்நாட்டிலே கூட இடதுசாரிகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தீண்டாமைக்கு எதிராக வந்து மிக ஆரம்ப கட்டத்திலே விவசாய கூலிகள் மத்தியில் தலித்துகளை திரட்டி சாணிப்பாலுக்கு எதிராக போராட்டம்லாம் நடத்தி செஞ்சாலும் கூட அவர்கள் வந்து தலித் விடுதலைக்காக உழைத்த இயக்கம்ன்ற பெயர் அவர்களுக்கு இந்த காலத்திலும் கிடைக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா வர்க்க பிரச்சனை பேசுகிறோன்ற பேர் வந்ததே ஒழிய தலித் விடுதலைக்காகவும் உழைத்தவர்ன்ற மாதிரி அந்த பார்வை கிடைக்கவே இல்லை. அப்போ இந்த மாதிரி பல விஷயங்களை விளம்பரம் சரியாக செய்து கொள்ளாமல் தங்களை பற்றி அதிகமாக தெரியப்படுத்தாமல் அடைய வேண்டியவற்றை கூட அடைய தவறியதாக நம்ம வந்து காமராஜர் ஆட்சியும் பார்க்கலாம், கம்யூனிஸ்டுகளையும் பார்க்கலாம். இல்லை விளம்பரங்களை பற்றி இவ்வளவு தூரம் இந்த அரசியல் கட்சியில் மாறி மாறி கவலைப்படும் போது இந்த விளம்பரங்கள் எந்த அளவுக்கு பலனளித்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. இந்தியா உலர்கள்னு சொன்ன பாஜக தோல்வியை சந்திக்கிறது, இன்னொரு ஆட்சி வருது. இன்றைக்கு மாற்றத்தை நோக்கி நான் அல்ல நாம்னு காங்கிரஸ் கட்சி பல விளம்பரங்களை முன்வைக்குது. இல்லந்தோறும் தாமரை உள்ளந்தோறும் இல்லந்தோறும் மோடி உள்ளந்தோறும் தாமரைன்னு அவங்க கோஷங்களை முன்வைக்கிறாங்க. இந்த விளம்பரங்கள் உண்மையிலேயே கடைக்கோடி சாமானிய மக்களை சென்று சேருதா? அதோட எஃபெக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்ப்போம். விளம்பர நிறுவனங்களை கொண்டு வந்து பயன்படுத்துவது என்பது உண்மையில் ராஜீவ்காந்தி காலத்தில் தான் தொடங்கிச்சது. அவர் தான் அந்த தனியார் விளம்பர நிறுவனங்களிடம் ஒப்படைத்து செய்வதுன்னு. அப்போவே ராஜீவ்காந்திக்காக அவர் மிகப்பெரிய அளவில் பண்ண விளம்பர நிறுவனங்கள் செய்த விளம்பரங்கள் பெரும் பயனை தரவில்லை. இதில் என்ன சிக்கல்னா, இதை விளம்பர நிறுவனங்களிடம் ஒப்படைப்பது தான் சிக்கல். விளம்பர நிறுவனங்களுக்கு வந்து சோப் விற்க தெரியும், ஆயில் விற்க தெரியும், கிரீம் விற்க தெரியும். இந்த ப்ராடக்ட்ஸ் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதை விற்பதற்கான உத்திகள் எல்லாம் தெரியும். ஆனால் அரசியலில் ஒரு கட்சியை விற்பதுங்கிறது இருக்குல்ல, அது அவளுக்கு புரிபடாத விஷயமா தான் இன்னமும் கூட இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவங்களால எந்த பொலிட்டிக்கல் சித்தாந்தத்தையோ பொலிட்டிக்கல் பார்ட்டியோ மார்க்கெட் பண்ண முடியல. தொடர்ந்து அவங்க பண்ற விளம்பரங்களை பயன்படுத்தும் போதெல்லாம் இந்த கட்சிகள் பின்னடைவை தான் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ கட்சிகள் அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, இது என்ன வேறுபாடுன்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசியல்வாதிக்கு மக்களுடைய நாடி துடிப்பு தெரியும், ஆனால் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற அதிகாரிக்கு தெரியாது. அப்போ அதிகாரியை வழிநடத்த வேண்டிய வேலை அரசியல்வாதியுடையதுன்னு பார்க்குறோம்ல, அதே போல தான் விளம்பர நிறுவனங்கள் இருக்கிறவர்களுக்கு மக்களுடைய நாடி துடிப்பு தெரியாது, அரசியல்வாதிக்கு தான் தெரியும். ஆனால் அரசியல்வாதி சார்பாக விளம்பர நிறுவனத்தை செய்யும் போது இந்த மிஸ்மேட்ச்னால இது வேலை செய்யாமல் போய் அவளுக்கு எதிராகவே போயிடக்கூடிய ஆபத்து தான். நீங்கள் சொன்னால் இந்தியா உலர்கிறதுனா இல்லை இந்தியா இருளுகிறதுன்னு நடைமுறையில் போய் சிக்கலை மாட்டிக்கணும். ஆனால் விளம்பர நிறுவனங்களால் பாலிடிக்ஸை மார்க்கெட் பண்ண முடியாமல் இருக்கு. பாலிடிக்ஸை விளம்பர நிறுவனங்களால் மார்க்கெட் பண்ண முடியாதுன்னு யோசிக்கும் போது இந்தியாவின் இருபெரிய தேசிய கட்சிகள் அந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டதா இல்லையாங்கிற விவாதத்துக்கு அப்பாற்பட்டு வரக்கூடிய விளம்பரங்களை பார்க்கும்போது தனியார் நிறுவனங்கள் அமைப்பது, சில கோடிகளை செலவழிப்பதுங்கிறது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உருவகம் தான் வருது. அப்படி இருக்கும்போது அது பலனளிக்காத ஒரு விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் தரணுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, அதாவது ஒரு மாற்று என்று வருகிற போது, அது முன்வைக்கப்படும் போது இயல்பாகவே அந்த மாற்றை நோக்கி மக்கள் போவாங்க. ஆனால் அந்த மாற்று இருட்டடிப்பு செய்யப்படுகிற போது ரெண்டு மோசமானவங்களில் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் வேக்யூம் கிளீனர் எக்கச்சக்கமாக விற்ற இடங்களில் தமிழ்நாடு ஒன்று. இன்றைக்கி வேக்யூம் கிளீனர் பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது. அப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே நான் பார்க்கல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் அனுபவத்தில் மக்கள் என்ன உணர்ந்து கொண்டாங்க, இது வந்து நமக்கு பிரயோஜனப்படாது, நம்ம ஊரில் தூசியோடு வாழ கற்றுக்கிறத தவிர வேறு வழி இல்லை என்கிற நிலைமைக்கு வந்தாங்க. எனவே நீங்கள் விளம்பரம் என்பதை சொல்லுகிற போது நீங்கள் வாழ்க்கை அனுபவம் இருக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய ஆசானாக மக்களுக்கு இருக்கும். அதுதான் நீங்கள் இந்தியா ஒளிர்கிறது அல்லது 21ஆம் நூற்றாண்டுக்கு ராஜீவ்காந்தி கூட்டிகிட்டு போக போகிறாரு, இந்த விஷயங்களெல்லாம் தாண்டி அவர்கள் தோற்றதற்கான காரணம் அதுதான். ஆனால் அதே சமயத்தில் ரெண்டு பேரும் அம்பலப்பட்டு போய் ஒரே கொள்கையாக இருக்கிற போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஏதாவது இன்னைக்கு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், குஜராத்தில் வளர்ச்சி குறித்தான ஒரு விவாதத்தை எது ஏற்படுத்தியிருக்கு? உண்மையில் அப்படி எதுவும் இல்லை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் வர குஜராத் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. மோடி முன்னிறுத்தப்பட்ட பிறகு இந்த விளம்பர நிறுவனங்கள் இந்தியா முழுவதும் அடிச்சிருக்க ஏற்பாடு இருக்க, அது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நான் அன்றைக்கி ஒரு ஊருக்கு போனேன். அதாவது பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஜூலை இயக்கம்னு ஒன்று நடத்திக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து சிறுபான்மை மாணவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறாங்க, மற்றவங்களுக்கு இல்லைன்னு. ரைட் டு இன்ஃபர்மேஷனில் கேட்டால் தமிழ்நாடு முழுவதும் சேர்ந்து 1ஆம் கிளாஸில் இருந்து நீங்கள் வந்து டாக்டரேட் பண்ணுற வர முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், இதர மத சிறுபான்மையினர் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமே 1500 பேருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது ஜூலை இயக்கம்னு வருஷம் நடத்தி சாதாரண இந்து மக்கள் மத்தியில் என்னன்னு சொன்னால், நம்ம பிள்ளைகளுக்கு இல்லாத யாருக்கோ கொட்டி கொடுத்துட்டாங்க என்று பதற வைக்கிற ஏற்பாட்டை அதனால் செய்ய முடிகிறது. அந்த விளம்பர யுக்தி அங்கே ஈடுபடுது.
ஆனால் இதை சொல்றதுக்கு மாற்றாக ஒரு கொள்கை வைக்க முடியும் என்றால் கட்டாயமாக விளம்பர யுக்தி எடுபடாது. தொடர்ந்து பேசலாம், விளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.